ஹாய் உலகெங்கும் வாழும் என் அன்பு தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நான் உங்களுக்கு ஒரு ஜோக்கர் ஃபேஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு தான் சொல்லி தரப்போகிறேன். அதாவது ஒரு நார்மலாக இருக்கிற ஃபேஸில் ஒரு ஜோக்கர் ஃபேஸை எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறதுன்றதை பற்றி தான் இந்த பதிவில் நான் சொல்லி தரப்போகிறேன். என்னுடைய வீடியோவை தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இருந்தால் கீழே என்னோடய வீடியோ கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும், பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஃபேஸுக்கு தான் ஒரு ஜோக்கர் ஃபேஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி தரப்பேன். அதாவது இந்த மாதிரியான ஒரு ஜோக்கர் ஃபேஸை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றதான் இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். அதுக்கு முக்கியமான சில விஷயங்கள் இருக்குது. இதில் நான் உங்களுக்கு ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி தான் இதில் எல்லாமே நான் எழுதி வச்சுருக்கேன். முதல்ல பாருங்கள், 4 லேயர்ஸ் எடுக்கணும். 4 லேயர்ஸையும் குரூப் பண்ணிடணும். இதில் பாருங்கள், நான் ஒன்றையும் தனித்தனியாக குரூப் பண்ணியிருக்கேன். ஃபேஸுக்கு ஒரு குரூப், ஹைக்கு ஒரு குரூப், மவுத்துக்கு ஒரு குரூப், நோஸுக்கு ஒரு குரூப்னு தனித்தனியாக குரூப் பண்ணியிருக்கேன். அந்த குரூப்புக்குள்ளே நான் ஒன்றுக்குமே ஒர்க் பண்ணியிருக்கேன் தனித்தனியாக. சாலிட் கலர் கொடுத்துருக்கேன், ஹை பாஸ் கொடுத்துருக்குறேன், எக்ஸ்போசர் கொடுத்துருக்கேன். அப்படி ஒவ்வொரு குரூப்லேயுமே ஒரு ஒர்க் பண்ணியிருக்கேன். அதை ஒன்றா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் பாருங்கள், அந்த ஹை பாஸ் கொடுத்துருக்கேன், லீனியர் லைட், கலர், மல்டிப்ளே, லெவல், சாலிட் கலர், எக்ஸ்போசர். இது இவ்வளவுமே ஒரு தனித்தனி குரூப்புக்குள்ளேயுமே வரும். இதில் பாருங்கள், இந்த ஹைபாஸ் கொடுத்துருக்கேன், எக்ஸ்போசர், நம்ம சாலிட் கலர் கொடுத்து அதை என்னவா மாற்றிருக்கேன், மல்டிப்ளேயாக மாற்றிருக்கேன். இந்த மாதிரி ஒரு வேலையுமே ஒரு குரூப்புக்குள்ளேயும் செய்திருக்கிறேன். ஓகே, அதை ஒன்றா தனித்தனியாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஓகே, இப்போ முதலாவது குரூப்புக்கு வருவோம். முதலாவது குரூப் நம்ம ஃபேஸை கட் பண்ணி எடுப்போம். முதலாவது அதுக்கு முதல்ல நான் இதில் ஒரு கோப்பி எடுக்கிறேன். ஓகே, இப்போ லாஸ்ட் டூலில் நான் அதை கட் பண்ண போகிறேன். சப்ட்ராக்ட் செலெக்ஷனில் வச்சுட்டு ஸ்ட்ரைட் ஆகட்டாமல் கொஞ்சம் அப்படி இப்படி போகிற மாதிரி, ஏன்னா நம்ம கையால் பெயிண்ட் பண்ண மாதிரி தெரியணும் முகத்தில். அதில் ஸ்ட்ரைட் ஆகட்டாமல் அப்படி அங்கேயும் இங்கேயுமாக கொண்டு போய் வெட்டி எடுத்துகிட்டு வாங்க. அப்போ தானே நம்ம ஒரு கையால் பெயிண்ட் பண்ணியிருக்கோன்ற மாதிரி ஒரு லுக் கொண்டு கொடுக்கும். சப்ட்ராக்ட் செலெக்ஷன்லாம் இருக்குது. கண் நமக்கு தேவைப்படாது. கண்ணில் அதை கண் செலெக்ஷன் தேவையில்லை. ஓகே, ஃபெதர் 2 கொடுப்போம். ஓகே, இப்போ நான் இதை மாஸ்க் பண்ண போகிறோம். மாஸ்க் பண்ணிவிட்டு இப்போ இதில் இன்னொரு கொப்பி தேவை. என்னதுக்குன்னு சொன்னால் ஐபாஸ் கொடுக்குறதுக்கு. அப்போ அதில் இன்னொரு கொப்பி ஒன்று எடுப்போம். கண்ட்ரோலோட ஜே கொப்பி எடுத்தாச்சு, அதை எடிட் பண்ணிடுவோம். இப்போ இதுக்கு நம்ம சாலிட் கலர் கொடுக்கணும். இந்த ஃபேஸுக்கு சாலிட் கலர் கொடுக்கணும். சாலிட் கலர் ஒயிட்டில் கொடுக்கணும். கொடுத்துட்டு அதை நீங்கள் மாஸ்க் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ மாஸ்க் பண்ணிவிட்டு இதை கலருக்கு சேஞ்ச் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ இதை நம்ம ஹை பாஸ் கொடுக்க போகிறோம். ஃபில்டரில் போய் அதை ஹை பாஸ், அது ஒரு 4 இருந்தால் போதும். கொடுத்துட்டு அதை லீனியர் லைட்டுக்கு மாற்றணும். மாற்றினோன்னு பாருங்கள், அந்த முகத்தில் இருக்கிற அந்த நம்மளோட ஸ்ட்ரக்சர் வடிவாக தெரியுது. அதுக்காண்டி தான் நான் அந்த ஹை பாஸ் கொடுக்குறது. அது கொடுக்காட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இது தெரியாது நல்லா. அப்போ இது கண்டிப்பாக அந்த இது கொடுக்குன்னா நல்லாயிருக்கும். இப்போ இதில் பாருங்கள், நம்ம இந்த ஃபேஸை ஒயிட் ஆக்குறதுக்காண்டி சாலிட் கலரில் ஒயிட் கொடுத்து இதில் ஒயிட் ஆக்கியிருக்கோம். இருந்தாலும் அது சரியான ஒயிட் இல்லாமல் ஒரு ஆஷ் கலரில் இருக்குது. இப்போ இதுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால், இதை ஒரு பியூர் ஒயிட்டாக மாற்றணும். அப்போ தான் நம்ம அந்த வெள்ளை பெயிண்ட் முகத்தில் பூசின மாதிரி இருக்கும். இது ஆஷ் கலரில் மாதிரி இருக்குது. அப்போ அதுக்கு எக்ஸ்போசரில் போயிட்டு
பியூர் ஒயிட்டாக மாற்றுவோம். இது ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நல்ல பியூர் ஒயிட்டாக மாற்றியாச்சு. இப்போ இதை நம்ம குரூப் பண்ணிவிட்டு அடுத்தது கண்ணுக்கு வருவோம். ஓகே, இது வந்து குரூப் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது கண்ணுக்கு வருவோம். இப்போ இதில் நல்லா கவனிங்க. இதில் பாருங்கள், நான் 2 லேயர் மாஸ்க் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த ஃபேஸை கட் பண்ணி மாஸ்க் பண்ணியிருக்கேன். அதில் ஒன்றை வந்து நான் ஐபாஸ் கொடுத்துருக்கேன். ஐபாஸை கொடுத்து அதுக்கு பிளெண்டிங் ஆப்ஷனில் லீனியர் லைட்டுக்கு மாற்றிருக்கேன். அப்போ தான் வந்து அந்த ஃபேஸோட டீட்டெயில்ஸ் வந்து அதில் விளங்கும். அடுத்தது வந்து சொலிட் கலர் கொடுத்துருக்கேன். ஒயிட்டில் வந்து சொலிட் கலர் கொடுத்துருக்கேன். ஏன்னு சொன்னால் அந்த ஃபேஸ் வந்து ஒயிட் ஆகணுன்றபடியாக அதை கலருக்கு மாற்றிருக்கேன். பிளெண்டிங் ஆப்ஷனில் கலருக்கு மாற்றிருக்கேன். மாற்றினா இதில் பாருங்கள், கலருக்கு மாற்றினா ஆஷ் கலர் மாதிரி தெரியுது. அதை பியூர் ஒயிட் ஆக்கணுன்றதுக்காண்டி எக்ஸ்போசரில் போய் அதில் பியூர் ஒயிட் ஆக்கியிருக்கேன். ஓகே, இப்போ ஃபேஸுக்குரிய வேலை முடிஞ்சு. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து கண்ணுக்குரிய வேலை. இதில் வந்து நான் இன்னொரு கோப்பி எடுக்கிறேன். கண்ட்ரோலோட ஜி கோப்பி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த ஃபேஸ் இதை வந்து ஃபோல்டரை வந்து குரூப்பை கீழே வச்சுருவோம். இதை வந்து ஃபேஸை கண்ணை மட்டும் கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகே, இப்போ நான் வந்து இதில் கண் கட் பண்ணுறதுக்கு லேட் ஆகும். அதால் இதில் இருக்கிறத அப்படியே பேஸ்ட் பண்ண போகிறோம். இதை அப்படியே கொண்டு போய் இதில் செட் பண்ணிவிட்டு மாஸ்க் பண்ணிவிட்டா சரி. ஓகே, இப்போ இதை வந்து நான் மாஸ்க் பண்ணுறேன். பண்ணியாச்சு. இதில் எதுவும் வேறு கரெக்ஷன் இருக்கான்னு பார்த்து கரெக்ஷன் பண்ணிவிட்டு இந்த கண்ணுக்கிட்ட மேலால் கொஞ்சம் நம்ம ஃபில் பண்ணணும். ஒப்பாசிட்டியை கூட்டிட்டு ஓகே, இதில் நீங்கள் தேவை சொன்னால் மாஸ்க் தானே திரும்ப தேவை உண்டாலும் உங்களுக்கு பிறகு அதை செய்து கொள்ள இயலும். இப்போ இதில் நான் இன்னொரு கோப்பி எடுக்கிறேன். இதை ஹைபாஸுக்கு மாற்ற போகிறேன். ஃபில்டர் அதர் ஹைபாஸ் 3.4 கொடுத்துருக்கேன். ஓகே, இதை இப்போ லீனியர் லைட்டுக்கு மாற்றுறேன். எல்லாத்துலேயுமே வந்து அதை செய்கிறேன். என்னத்துக்குன்னு சொன்னால் டீட்டெயில்ஸை வடிவாக தெரிய வைக்கணுன்றதுக்காண்டி. ஓகே, இப்போ இதுக்கு வந்து கீழே உள்ள லேயருக்கு சொலிட் கலர் கொடுக்குறேன். சொலிட் கலரில் வந்து நீங்கள் ஒரு டார்க் ஆஷ் கலர் கொடுத்தீங்கன்னு சொன்னால் நல்லா. நான் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன், அந்த கலர் கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து இதை கலருக்கு மாற்றணும். கலருக்கு மாற்றியாச்சு. இப்போ இதை வந்து டார்க் பண்ணணும். லெவல்ஸில் போய் டார்க் பண்ணும். மாஸ்க் பண்ணிடுங்க. இதே மாஸ்க் பண்ணிடணும். ஓகே, இப்போ போய் அட்ஜஸ்ட் பண்ண சரி. எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கொள்ளலாம்.
இது ஓகே. தேவைன்னா நம்ம ப்ரோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே. அடுத்தது வந்து ஓகே. இப்போ இதில் வந்து கண்ணோட வேலை முடிஞ்சு இதை அப்படியே வந்து நம்ம குரூப் ஆக்கிடுவோம். ஓகே. இப்போ குரூப் ஆக்கியாச்சு. ஹை கண்ணோட வேலை முடிஞ்சு. கண்ணிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே மாதிரி தான். ஐபாஸுக்கு கொண்டு கலர் பண்ணுறதுக்கு கொண்டு கலர் மற்றது வந்து லெவல்ஸில் போய் டார்க் பண்ணியிருக்கோம் கண்ணை. ஓகே. இது இவ்வளோ நீங்கள் ஒவ்வொன்றும் செய்யும்போது நான் சொல்லித்தர வழியாக ஒரு இதாக செக்ஷனாக செஞ்சு வந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ அடுத்தது வந்து நம்ம மவுத். அதுக்கு இப்போ ஒரு கொப்பி வந்து எடுப்போம். கண்ட்ரோலோட இவங்க 2 பேரையும் கீழே இறக்கிடுவோம். ஓகே. இப்போ வந்து மவுத்தை கட் பண்ணி எடுக்கணும். ஒரு நீங்கள் பார்த்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம். முதல்ல கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சரி. இப்படி ஒன்றையும் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளுங்க. ஓகே. இதை மாஸ்க் பண்ணுவோம். மாஸ்க் பண்ணியாச்சு. அதில் இன்னொரு கொப்பி கண்ட்ரோல் பாஸ். ஒரு விஷயம் விளங்கிச்சுன்னு சொன்னால் நீங்கள் அப்படியே அடுத்தடுத்து அதையும் செஞ்சிருவீங்க. ஓகே. லீனியர் லைட். அடுத்தது கீழே உள்ள லேயருக்கு சாலிட் கலர். அது அப்படியே மாஸ்க் பண்ணுறீங்க. இதை வந்து இதுக்கு மல்டிப்ளை. ஓகே. அதுக்கு மல்டிப்ளை கொடுத்துருவோம். இப்போ போய் இதுக்கு எக்ஸ்போசர் கொடுத்து அதை வந்து கொஞ்சம் லைட் பண்ணி விடுவோம். எதுக்கு என்ன கொடுக்குறோன்னு வழியாக கவனிச்சு கொள்ளுங்க. அப்படியே மாஸ்க் பண்ணிடுங்க. ஓகே. இப்போ மவுத் வேலை முடிஞ்சு. அது அப்படி எல்லாத்தையுமே குரூப் பண்ணிடுவோம். அடுத்த நோஸ். அதே மாதிரி இன்னொரு கோப்பி கண்ட்ரோலோட ஜே. ஓகே. மாஸ்க். இதே மாதிரி நீங்கள்
சும்மா நம்ம அந்த கட் பண்ண மாதிரி இல்லாமல் கையால் பெயிண்ட் பண்ண மாதிரி ஒரு நேச்சுரல் வரும். ஓகே, அதில் இன்னொரு காப்பி. கண்ட்ரோலோட ஜே, ஹை பாஸ். ஓகே, லீனியர் லைட், கீழே solid கலர். ஓகே, அதை வந்து மாஸ்க் பண்ணிடுங்க. இப்போ solid கலருக்கு மல்டிப்ளை கொடுத்துட்டு நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணணும். எக்ஸ்போசர் அட்ஜஸ்ட் பண்ணால் அதை நீங்கள் மாஸ்க் தேவைன்னு சொன்னால் அதை அப்படியே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓவராலாக எல்லா வேலையும் முடிஞ்சு. இந்த மாதிரி நீங்களும் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஃபிக்ஸர் ஒன்று க்ரியேட் பண்ணி செய்து பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஜோக்கர் ஃபேஸ் எப்படி க்ரியேட் பண்ணலாம்னு பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு தான் நான் நம்புகிறேன். அதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.